ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ். பெரும்பாலான பைக்குகளில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் துருப்பிடிச்சிட்டு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த பைக்கோட ஓவரால் லுக்கையே வந்து கெடுத்து விட்டுரும். லுக்கு போனாலும் பரவாயில்ல, சைலன்சர் அதிகமாக துருப்பிடிச்சதுன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஸோ இந்த வீடியோவில் சைலன்சர் ஏன் துருப்பிடிக்குது, அது துருப்பிடிக்காமல் எப்படி பார்த்துக்கிறது, ஒருவேளை சைலன்சர் ஏற்கனவே துருப்பிடிச்சிட்டு இருந்ததுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைலன்சர் எப்படி துருப்பிடிக்குதுன்னு பார்க்கலாம். இதை பற்றி ரொம்ப டெக்னிக்கலாக போக வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் புரியாது. ஸோ ஜென்ரலாக பார்க்கலாம், அப்போ தான் எல்லாருக்கும் புரியும். பொதுவாக சைலன்சர் பார்த்தீங்கன்னா மெட்டலால் உருவாக்கப்பட்டது. ஸோ ஒரு மெட்டல் துருப்பிடிக்கணும் அப்படின்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் இருந்தால் தான் முடியும், அதாவது ஈரப்பதம் இருந்தால் தான் முடியும். ஸோ ஒரு மெட்டல் மேலே தண்ணி படுது அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிக்க வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மெட்டல் மேலே சால்ட் வாட்டர் படுது, அதாவது உப்பு தண்ணி அதிகமாக படுது அப்படின்னா அந்த மெட்டல் ரொம்ப சீக்கிரமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கடல் இருக்கிற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்துலயே வந்து சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் கடலோர பகுதிகளில் இருக்கிற பைக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிரும். சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு மெட்டல் மேலே தண்ணி பட்டுச்சுன்னா அது சீக்கிரமாக துருப்பிடிக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சைலன்சர் துருப்பிடிச்சிருச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இதுவே ஒரு சைலன்சர் துருப்பிடிக்காமல் பார்த்துக்கிறது அதை விட கொஞ்சம் ஈஸி. ஸோ உங்கள் பைக்கில் சைலன்சர்னு கிடையாது, மற்ற எந்த பாகங்களுமே துருப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா அடிக்கடிக்க பைக்கை வந்து வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க பைக்கை வாரத்துக்கு ஒரு முறை 2 முறைலாம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க, ஏன்னா பைக்கை கிளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக்கை அதிகபட்சம் மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது 2 முறை வாட்டர் வாஷ் பண்ணாலே போதும். அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், நீங்கள் பைக்கை எப்பப்பெல்லாம் வாட்டர் வாஷ் பண்ணுறீங்களோ ஒரு காஞ்ச துணியை வச்சு பைக்கில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாமே வந்து தொடச்சி எடுத்துருங்க. அண்ட் அதுக்கப்புறம் மறக்காமல் அந்த பைக்கை குறைஞ்சது 1/4 மணி நேரமாவது வெயிலில் அப்படியே காய போட்டுருங்க. அப்போ தான் பைக்கில் இருக்கிற அந்த மீதமான தண்ணியும் வந்து ஆவியாகி போயிடும். பட் அதுக்குன்னு பைக்கை ரொம்ப நேரம் வெயிலில் நிப்பாட்டி வச்சிடாதீங்க, பெயிண்டை வந்து ஃபேட் ஆக்கி விட்டுரும். ஸோ அதிகபட்சம் பைக்கை 15 20 நிமிஷம் நீங்கள் நிப்பாட்டி வச்சாலே போதும், பைக்ல இருக்கிற மிச்ச மீதி தண்ணியும் வந்து ஆவியாயிரும். அதே மாதிரி பைக்கை சால்ட் வாட்டர்ல வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க, அதாவது உப்பு தண்ணியில வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க. அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பைக்கை வந்து முடிஞ்ச அளவுக்கு மழையில வந்து நிறுத்தி வைக்காதீங்க. மழையில நிறுத்தி வைக்கிறதா இருந்தா அது மேல பைக் கவர் ஏதாவது போட்டு வைங்க, அப்படி இல்லைன்னா வந்து ஷெட் இருந்தா ஷெட்ல வந்து நிறுத்தி வைங்க. சில நேரங்களில் நம்ம பைக்கை மழையில தான் ஓட்டிட்டு வருவோம். ஸோ பைக் மழையில நனைஞ்சிருக்கு அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு காஞ்ச துணியை வச்சு பைக்கை முடிஞ்ச அளவுக்கு கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்னதான் பைக்ல ஈரப்பதம் இல்லாம பார்த்துக்கிட்டாலுமே மழை காலங்களையும் சரி குளிர்காலங்களையும் சரி காத்துலயே வந்து ஈரப்பதம் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ இயற்கையாவே பைக் எல்லாம் வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இயற்கையா துருப்பிடிக்கிறது கூட நம்மளால குறைக்க முடியும், அப்படி இல்லைன்னா அதை ஸ்லோ டவுன் பண்ண முடியும். அதே மாதிரி கம்பெனி தரப்பிலேயே பைக்ல இருக்கிற ஒரு சில பாகங்கள் துருப்பிடிக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக அது மேல பிரைமரோ இல்ல பெயிண்ட் கோட்டிங்கோ கொடுத்திருப்பாங்க. பட் சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் விழுறதால அதுவே வந்து துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது. இப்போ ஒரு பைக்குடைய சைலன்சர்லயோ இல்ல ஏதோ ஒரு பாகம் இப்பதான் துருப்பிடிச்சிருக்கு, அப்படி இல்லைன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த இடத்தை வாமான வாட்டரை வச்சு பிளஸ் ஷாம்பு வச்சு க்ளீன் பண்ணுங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஸ்பாஞ்சோ அப்படி இல்லைனா சாஃப்டான கிளாத்தை வச்சு க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ண பிறகு அந்த இடத்தை சாண்ட் பேப்பர் வச்சு ஜென்டலா ஸ்க்ரப் பண்ணுங்க. ஒருவேளை ஆழமா துருப்பிடிச்சிட்டு இருக்கு இல்ல அதிகமா துருப்பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஸ்க்ரப்பிங் மிஷின் ஏதாவது வச்சிருந்தா தான் நம்மளால வந்து அந்த லேயரே வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி அந்த இடத்தை க்ளீன் பண்ண பிறகு ஆன்டி ரஸ்ட் கோட்டிங் வேணா கொடுக்கலாம். அப்படி இல்ல அந்த பார்ட்ஸ் வந்து குரோம் ஃபினிஷ்டுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமேசான்லயே குரோம் பாலிஷர்லாம் விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி ஜென்டலா ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்படியும் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேயர் பெயிண்டாவது அடிச்சு விடுங்க. சோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த இடம் மேலும் மேலும் அதிகமா துருப்பிடிக்கிறத நம்மளால குறைக்க முடியும். ஒருவேளை உங்க பைக்குடைய சைலன்சர் ரொம்ப அதிகமா துருப்பிடிச்சிட்டு இருக்கு, அதை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா நீங்க வேற சைலன்சரை தான் மாத்தி ஆகணும். அண்ட் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு, அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்றேன். ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது துருப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அந்த மாதிரி சைலன்சர்ல ஏதாவது கோட்டிங் கொடுத்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஹை கிரேட் மெட்டல்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி சைலன்சர்லாம் பாத்தீங்கன்னா துருப்பிடிக்கிறது கம்மி தான். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொன்ன ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சர் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான பிராண்டட் சைலன்சர் தான், லோக்கல்ல விக்கிற சைலன்சர்லாம் கிடையாது. ஆனா ஆஃப்டர் மார்க்கெட் சைலன்சரை யூஸ் பண்றது இன்ஜினுக்கு தான் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். சோ அதுக்கு பதிலா ஒரிஜினல் ஸ்டாக் சைலன்சரையே வந்து நம்ம புதுசா வாங்கி மாத்திரலாம். அண்ட் கடைசி முக்கியமான விஷயம், நீங்க புது பைக் வச்சிருக்கீங்க, வாங்கி கொஞ்ச நாள்லயே சைலன்சரோ இல்ல ஏதோ ஒரு பாகம் துருப்பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க சரி பண்ண முடியும். அது எப்படின்னா உங்க பைக் வாரண்டில தான் இருக்கும். சோ நீங்க பைக் வாங்கின ஆத்தரைஸ்டு ஷோரூமுக்கு போய் எந்த பாகம் துருப்பிடிச்சிட்டு இருக்கோ அதை வாரண்டில கிளைம் பண்ண பாருங்க, கண்டிப்பா முடியும். ஓகே, இந்த வீடியோ மூலமா பைக்ல இருக்கிற ஒரு சில பாகங்கள் எப்படி துருப்பிடிக்குது, அதை துருப்பிடிக்காம பாத்துக்கணும்னா என்னென்ன பண்ணணும், ஒருவேளை துருப்பிடிச்சிருச்சுன்னா அதை சரி பண்ண முடியுமா முடியாதா அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டீங்கன்னா தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பை பை எம்டிஎன்ஸ், நன்றி.